மச்சான் அவள் தானே அன்றைக்கு வந்தவ கூப்பிடுவா. டேய் 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 நானடா. நீ தான்டா கூப்பிடு. டேய் நான் இங்கேடா. ஏன்டா வேப்ப மரத்துல காய்ச்சி நிற்கிறேன்? என்ன இங்கே நிற்கிறேன்? குடிசையை கூட போடான்னு சொன்னா கேட்குறியாடா? வாடா போவோம் பைக் ரைட் மரமா? வேப்ப மரம்டா வாடா. வேப்ப மரத்தோட கதைக்காத மச்சான் இனிமே. ஒரு லொக்கேஷனில் போடுவாங்க, போட்டு அதில் நிற்க மாட்டாங்க. எத்தனை நேரம் அடிக்கிற அண்ணே. ஓமண்ணே பைக் ரைடா? நீங்களாண்ணே நாங்கள் தானே. அண்ணே எத்தனை நேரம் கால் பண்ணுறது? எங்கண்ணே போனீங்க? போட்டோ எடுத்து நிற்க மாட்டீங்களாண்ணே? போட்டோ எடுத்துலானே நின்று நாங்கள். போட்டோ எடுத்துல என்னத்தை போட்டு நீங்கள்? குடிசை போட்டோ எடுத்தாங்க. காய்ச்சல் ஆஸ்பத்திரிக்கு போகணும். காய்ச்சல் இல்லை, இது வேற வேற குடிசை உங்களுக்கு விளங்கா. சரி அண்ணே இருக்கு எங்கே போகணும்னு சொல்லுங்க. டேய் என்னடா? டேய் மச்சான். பைக் ரைட் லொக்கேஷன் போட்டே நீ இல்லை? நீங்கள் எங்கள் ஆளை காணல. ரைடு கூப்பிடு. அண்ணே நான் தான் நீங்கள் தான். நான் தான் ஏறுங்க போவோம். எங்கே போகணும்? வரதா ஷோ போறங்கண்ணே காய்ச்சிட்டு வரேன். அப்படிங்க கொஞ்சம் பாருங்க மச்சான். டேய் வாடா. டேய் ஐயோ அடே மச்சான் வேப்ப மரத்தோட கதைக்காடா ப்ளீஸ்டா. அப்புறம் ஆக கண்டுபிடிச்சிருவாங்கடா. வாடா. அண்ணே கண்ணு கட்டுற தூரத்துக்கு இங்கே வேப்ப மரத்துக்கு அண்ணே பின்னே திரும்பி பாரு. அந்த நிற்கிறேன் வேப்ப மரம். உனக்கு வேப்ப மரம் ஒன்றும் தெரியாது. பைக் கடை அண்ணே இந்த பைக் ரைட் போட்டுனாங்க. ஆளை காணையில் கூப்பிடுங்க வருங்க. நான் தான் நீங்கள் வந்துட்டேன். அவன் தான் மச்சான் அவன் தான். ஏறுங்கண்ணே போ. அண்ணே வாங்க 2 பேரும் வேறு வேறு மச்சான் வேறு 2 பேருமா? அண்ணே 2 பேர் ஏற்றிலாம் அண்ணே. ஏன்னு பைக்கில் 2 பேரும் அண்ணே போகலாம். ஒன்று ஓடுறாலும் பின்னிக்கு இருக்கிறாலும் தான் போகலாம். அப்போ நானும் நீங்கள் தான். நீ இறங்கண்ணே நாங்கள் போகிறோம். அடே அங்கே ஆட்டோவில் ஏறாத மச்சான். வாடா பைக் போட்டாங்கடா. பைக்கில் ஏறா வாடா. அண்ணே பைக் எந்த பைக் அண்ணே? அப்போ நான் தானே என்ன கொண்டு வருவேன். அண்ணே நீ இறங்கண்ணே. இங்கே பேரண்ணே பைக் மட்டும் தானே நாங்கள் போட்டுனாங்க. நீ வந்ததுக்கு நாங்கள் ஒன்றும் செய்யலாம். நீ இறங்கண்ணே. பைக் தனியாக என்னண்ணே வேறு வந்த இடத்துக்கு அண்ணே கொண்டு தானே என்ன வேணும்? பைக் தனியாக தான் நான் போட்டேன். நான் உனக்கு வேற விருப்பம்டா வா. இல்லாட்டி இறங்க தயவு செஞ்சு. சரி அண்ணே எங்கே போகணும் சொன்னேன். இந்த பைக் ரைட் போட்டுனாங்க. ஆளை காணையில் என்ன லொக்கேஷன் ஒருக்கா கோலை பண்ணுங்க. நான் தானே வந்துட்டேன். நீங்கள் சார் மச்சான் அவன் தான்டா கொஞ்சம் வெறி அண்ணே அவனுக்கு. சரி ஏறுங்கண்ணே போவோம். சாரி வரி மாதிரி தெரியல, வேற மாதிரி தான் தெரியுது. சாரி அப்படித்தான் மச்சான் ப்ளீஸ் ஏறுங்க நீங்கள். சரி ஏறுங்க. அண்ணே இவனை டேய் சொன்னா கேட்க மாட்டான். நீ கதைச்சிட்டே வாடாப்பா. வேப்ப மரத்தை கண்டானே விட மாட்டானே. நின்று விட முழுக்கண்டு கதைப்பாங்கண்ணே. போய் தர்மன் நினைப்பனே அவனுக்கு. சரி எங்கே போகணும் நீங்கள் அதை சொல்லுங்கண்ணே. முதல்ல வாத்திர விட்ட போகணும். வாத்திர விட்டியா? மாஸ்டர் கிளாஸ் எது பண்ணு? கிளாஸ் இல்லையேப்பா. தட்ட போகிறோம். தட்டவா? தூசி தட்ட போறீங்க? தூசி தட்டவா? ஆளைய தட்ட போகிறோம். ஆளை தட்ட போறீங்க? என்னென்ன சொல்றீங்க? படிப்பிக்கிற வாத்தி தான். வதேன் ஹோம் ஒர்க் தந்து வத. என்னண்ணே கொலை செய்யறதை விட ஹோம் ஒர்க் செய்யறது கஷ்டமே உங்களுக்கு? கஷ்டம் தானேப்பா. நீ செஞ்சு பார்த்துட்டியா ஹோம் ஒர்க்? எவ்வளோ யோசிக்கணும் தெரியுமா ஹோம் ஒர்க் செய்யறதுக்கு? யோசிச்சு தானே ஹோம் ஒர்க் செய்யணும். கொலை செய்யறதுக்கு யோசிக்க தேவையில்லை. போனோமா போட்டோமா வந்தோமான் இருக்கலாம் தெரியுமா? சின்ன வேலை. என்னண்ணே கொலை செய்யற சின்ன வேலை? எங்களை ஓட விடுங்க. தடை போடாதீங்க ப்ளீஸ். கனவா? அண்ணே என்னண்ணே கொலை செய்யற சிம்பிளா கதைக்கிறீங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ பிரச்சனை இருக்கு தெரியுமா? என்ன பிரச்சனை? போலீஸ் வந்து பிடிக்கும், ஜெயிலுக்கு இருக்கணும். பிடிச்சு அண்ணே வீடு நிரம்ப காசு இருக்கு. இளைஞர் இருக்கிற பெரிய லோயர்ஸ் எல்லாரையும் கூப்பிடுவேன். எங்களை அப்பா யாரு தெரியுமா? டேய் அப்பா. அப்பா கூப்பிடுற வேணாமா? தூசி விளையாட்டு. நாங்களே முடிப்போம் இந்த பிரச்சனை. மச்சான் உங்களோட கனவுகளை நோக்கி ஓடக்கே இப்படியான ஆட்கள் இடைக்க வருவாங்க. அதை நாம கண்டுக்கூடாது. இவங்க வருவாங்க போவாங்க. நாங்கள் எங்களை கனவேது மாஸ்டரை போடுறது. எங்களை கனவை நோக்கி ஓடணும். சரியா அண்ணே? இப்போ நானா வர இல்லை, நீங்கள் ரைட் பண்ணி தான் நான் வந்தேன். அதில் எங்கே போகும் போய் கேத்து போவோம். அண்ணே முதல் ரைடை கேன்சல் பண்ணுறானே. நீங்கள் வேறு யாரையும் போட்டு கேன்சல் எல்லாம் பண்ணலானே. நீ பயப்படானே. இலங்கையில் இருக்கிற முழு பெரிய லோயஸும் எங்கட பொக்க இருக்கேன்னு காசு அடிப்போம். சட்டத்தில் எங்கெங்கே ஓட்ட இருக்குன்னு எங்களை தெரியுமாண்ணே. மச்சான் நீங்கள் வந்து சட்டம் தான் படிச்ச. நீங்கள் நாங்கள் சட்டத்தில் இருக்கிற ஓட்டையர் தான் படிச்சிருக்கிறோம். எதுக்கால பூந்து எதுக்கால வரணும்னு எங்களை தெரியும் தெரியுமா? சரி ஏறுங்க கொண்டு இறக்கி போட்டு போகிறோம். நான் மச்சான் ஐயோ ப்ளீஸ் டேஷ் நம்பர் ஆட்டோவில் ஏறாத ப்ளீஸ். ஏறு மச்சான் ஏறு. அப்பாட நீ என்ன எதுக்குள்ள வர? என்ன இடம் இல்லை போட்டு ஃப்ளாஷ்பேக். மச்சான் அந்த புள்ள நேற்று பார்த்து தெரிஞ்சோம். போய் ப்ரொப்போஸ் பண்ணுறேன். கண்ணத்தில் பிடிச்சி அரைஞ்சி விட்டுறா. நீ அந்த புள்ளியோட காய்க்கிறந்துச்சு. புள்ளியோட அண்ணாவோட போய் காய்ச்சிருந்தா? அண்ணாவோடைய பின்ன என்ன மச்சான் நேற்று டோஸ் கூட ஆப்பிச்சா மச்சான். சொன்ன கேட்க நீ ஏன் விட்ட? நீ டோஸ் கூட நீ என்னையும் பறிச்சு போட்டுட்டு ஆளப்பேன். எக்ஸ்கியூஸ் மீ ஸ்டூடெண்ட்ஸ். சார் ஓகே கதைக்கலாமா? காய்ச்சிக்கும் இல்லை இருக்கணும். காய்ச்சி இருக்கீங்க. ஓகே சாரி ஃபார் டிஸ்டர்ப். கொஞ்ச நேரம் வாங்க நீளுங்க. நாங்கள் காய்ச்சிட்டு வா. ஓகே சரி. அந்த அண்ணங்காரன் தான் மச்சான் பிரச்சனை.
மச்சான் இப்படின்னு சொல்லு விட்டன போய் தட்டிட்டு வா தட்டுவோம் போயிட்டு பிரச்சனையும் இல்லை தட்டுவோம் ஒரு ஆள் வந்தது சரி ஓகே காய்ச்சி முடிச்சிட்டீங்களா ஓகே இன்னைக்கு படிக்கிற மைண்டில் இருக்கிறீங்களா இல்லை அப்செட்டாக இருக்கிறீங்களா என்ன மச்சான் சும்மா லைட்டாக படித்து பார்ப்போமே படிப்போமே சரி படிப்போம் ஓகே உள்ளே போமா உள்ள வைக்க இங்கே உள்ள வைக்கையா இருக்கு வேத்தொழுதுன்னா வெளியே வந்து டொனேஷன் பண்ணுறீங்க ஏசியா கிசியா போட்டுறீங்களா வகுப்புக்கு உங்களுக்கு விருப்பம் அப்படி செய்வோம் எங்கே படிக்க போகிறீங்க இப்போ ரெண்டு படிப்போம் இப்போ படிச்சு கொண்டா நிற்கிறோம் ஓகே இது ஓகே இந்த இடம் ஓ சரி ஓகே உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி தான் நாங்கள் செய்வோம் அப்படி தான் எங்களுக்கு ஓ என்ன அடிக்க போறீங்களா அடிங்க இல்லை அடிக்க பரவாயில்ல இல்லை ஓகே அடிங்க இங்கே அடிக்கிறேன் சரிதான் சட்டங்கள் மனித உரிமைகள் கை வைக்கல அது மாணவர்கள்ல நீங்க கை வைக்கல வைங்க இல்ல வைங்க பா ஒரு கை வைங்க ஒரு கை வைங்க இல்ல வைங்க ஒரு கடிங்க பா ஒரு கடிங்க பா படிப்போமா இல்லாட்டி வேற ஏதாவது இருக்கா இல்ல படிப்போம் என்ன நேத்து பின்னேரம் பிரம்போட போன மாதிரி இருக்கு சக்கில்ல புளியானேக்கேன் அது உங்களுக்கு அப்படி இல்லை அது எங்களோட வீட்டு வளவுக்குறைய மாடு வந்து அந்த மரங்கள் புல்லெல்லாம் சாப்பிடுது அது கலைக்கிறது தான் அடிக்கிறது இல்லை கலைக்கிறதுக்கு கொண்டு வரணும் அதை வச்சு நீங்க புளியான முடிவுகள் ஒன்று படுத்துறாங்க அதான் அந்த பயம் இருக்கணும் அந்த பிரம்பு இங்கால வரட்டும் தெரியும் என்ன ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க என்ன எப்படி நினைச்சிட்டீங்க இப்படி நாங்கள் உங்க பழகிக்கிட்டு இருக்கோமா எவ்வளோ மரியாதை உங்களுக்கு என்ன படிப்பிக்க போறீங்க இன்னைக்கு அவனை பார்ப்போம் ஏதாவது உங்களுக்கு எது விருப்பமோ அதுக்கு ஏற்ற மாதிரி படிப்போம் பைதகரஸ் தேரம் படிப்பீங்க பைதகரஸ் பைதகரஸா நான் வந்து சயின்ஸ் வாத்தியாரு சயின்ஸ்ண்டா நீ இப்போ படிக்க பைதகரஸ் தேரம் படிச்சு தானே இப்போ பள்ளிக்கூடத்தில் சயின்ஸ் மட்டுமா படிச்ச நீ இல்லை வருஷம் தானே படிச்ச நீ அப்போ இப்போ படிப்பி அதில் படிப்பிக்கிற இடத்த பார்ப்போம் இந்த ஒப்படங்கள் அந்த மாதிரி ஹோம்ஒர்க்கெல்லாம் இருக்கு அதுகெல்லாம் முதல்ல ஒழுங்கா செய்வோம் என்ன மச்சான் கதை பிழைக்குது கட்டுவோமா ஸ்டூடெண்ட்ஸ் குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை நான் பொறுமையாக தானே நினைக்கிறேன் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் இந்த ஹோம்ஒர்க்கு ஒப்படெல்லாம் வந்து சர்க்குலரில் வருது அதெல்லாம் நீங்கள் செஞ்சால் தான் எனக்கு பெர்ஃபார்மன்ஸுக்குரிய இது வரும் வந்தால் தான் எனக்கு சம்பளம் போடுவாங்க அப்போ கட்டாயம் நீங்கள் செய்யத்தான் வேணும் நான் 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 திணிக்கல உங்களை அது கவர்மெண்டால் வருது அதை நான் உங்களுக்கு அப்படியே தாரேன் தனிப்பட்ட முறையில் நான் எதுவும் உங்களுக்கு தரையில்லை நீங்கள் உங்களை அப்படி சர்க்குலரானே வட்டம் போட்டு காட்டுங்க சர்க்குள் அந்த இது இல்லை அதில் சர்க்குலன்றது இப்படியெல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுத்தா தான் உங்களுடைய மார்க்ஸ் போடுவாங்க இல்லை போட மாட்டா நீங்கள் ஃபெயில் பண்ணிடுங்க கட்டாயம் செய்யணுமா கட்டாயம் செய்யணும் இல்லை விருப்பம்னா செய்யுங்க ஆனால் செஞ்சால் தான் உங்களுக்கு மார்க்ஸ் வரும் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க அடுத்த கட்டத்துக்கு போகலாம் சரியா அது யோசிச்சு செய்யுங்க அடிக்க போறியா இல்லை இல்லை அடியா நாங்கெல்லாம் தம்பி அந்த காலத்தில் எவ்வளவு அடி வாங்கினாங்க தெரியுமா நீங்க இப்போ எங்களுக்கு அடிக்கிறீங்க எங்கிட்ட அடி வாங்க நீங்க வெளியில போலீஸ்கிட்ட அடி வாங்கி ஜெயிலுக்கு போய் எல்லார்ட்டையும் அடி வாங்க போறீங்க நாங்கள் அடி வேண்டோம் நீ நாடா சாகம் போடுறேன் மார்க் விழும் மார்க் இல்லை சும்மா அது வாயில் வந்த சொன்னா நீங்க அதை பண்ணிக்கேன் ஓகே ஃப்ரீயா விடுங்க நீங்க போங்க அங்க போங்க வலிக்கணுங்க கிளம்புங்க என்ன கூட கதைக்கு செய்யாது தட்டுவோம் கதைகள் பிள்ளையா இருக்கு தட்டுவோம் தான் வேணும் The next day. டேய் ஆயிட்டான் விமல் நான் தான் உனக்கு என்ன பெரிய கமலன் நினைப்பா சம்மந்தம் இல்லை கேட்குறேன் நீங்க யாரும் நான் வந்து புனிதன் அப்பா புனிதண்டப்பா கைதான் உங்களை சந்திக்கணும் நான் கனகாலமாக நினைச்சிட்டு இருந்தேன் சந்திக்க கிடைக்கல அவன் விடையில குறுக்க நிற்கிறான் உங்களோட பிள்ளை நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும் உங்களோட மகனை பற்றி எங்கள் மகளில் கம்ப்ளைண்ட் உண்மையில் எனக்கு எத்தனை கம்ப்ளைண்ட் வந்துருக்கு தெரியுமா இல்லை கம்ப்ளைண்ட்டா கவர்மெண்டால அனுப்பியிருக்காங்களே மகன்கிட்டேருந்து வந்துருக்கு கம்ப்ளைண்ட் உங்களோட மகன் என்ன சாபம் போடுறியா போலீஸ் வந்து கொண்டு வச்சு அடிப்பான் கோர்ட்ஸில் வச்சு அடிப்பான் ஆமி அடிப்பான் எந்த பிள்ளையை நான் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது என்ன போலீஸ்கிட்ட ஆமிட்டு அடிபண்றதுக்கு அவனை அனுப்புகிறேன் சாபம் போடுறியா என்ன சாபம் போடுறியா நீ கோப்படாது நாங்கள் பிள்ளைகளை பெற்று வளர்த்து அனுப்பினது நீ சாபம் போடுறதுக்கா என்னென்ன படிப்பிக்கிறேன்னா படிப்பிக்கிற வேலையை பார் விளங்குதானே கண்ணை குத்திடுறாங்க சொல்கிறேன் படிப்பிக்கிறேன்னா படிப்பிக்கிற வேலையை சரி முதல்ல உங்களோட மகன் என்ன செஞ்சவன் அதை கேட்டிங்களா வந்தோம் அதை தான் கேட்கணும் என்ன செய்தவன் சொல்லு உங்களோட மகன் நான் ஒன்றும் பெருசாக ஒன்றும் அடிக்கவோ ஒன்றும் செய்யலை வாங்க புள்ளாலும் உள்ள படிப்ப மாட்டேன் நக்கனுக்கு வாங்கி வயிற்றுல அடிக்கிறான் ஒருத்தர் முகத்தில் அடிக்கிறான் என்ன நீ தான் டேய் லூசா நீ மாஸ்டரான்டா டேய் லூசா பைத்தியக்காரா நீ மாஸ்டரான் மாஸ்டர் ஓமா என்ன சொல்லு மாஸ்டர் மாஸ்டர் அது மரியாதை கொடுத்து கதை என்ன மாஸ்டர் கூடிய மரியாதை சின்ன பொடியல்னு சொன்னால் அப்படி தான் அடித்து விளையாடுவாங்க அதை போய் பெருசாக எடுக்கிறா நீ என்னென்ன சின்ன பொடியன் 18 வயசு என்ன அவன் சின்ன பொடியனா அவன் அடிக்கிற சின்ன பொடியனா ஒப்புறியா நீ எனக்கு தான் நான் 3 வயசு 4 வயசு கேட்க காலால் வயிற்றுல எல்லாம் பாஞ்சு இது ஒன்றானா ஒன்றுதானப்பா கொடி சின்ன பிள்ளைனா சின்ன பிள்ளைல பார்க்குற மாதிரி பாருங்க இது மாடு மாதிரி வளர்ந்துக்கிறேன் ஒரு சின்ன பிள்ளைக்கு என்ன சொல்லி கொடுக்குறோன்னு தெரியாது நான் நல்லதான் சொல்லி கொடுக்குறோம் என்ன நீ நல்லா செய்வோம் எனக்கு தெரியும் முன்ன பற்றி நீ வந்து அப்போ வந்து நீ உன்ட்ட சின்ன வயசு நீ என்ன செய்ய நீ மாங்காய் களவெடுத்து உனக்கு கட்டி வச்சு அடிச்சோம் ஞாபகம் இருக்கா அதேதான் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு மாங்காய் களவெடுத்தக்கன்னு இருக்கிற மாசம் இழுல நிறுத்தினோம் அந்த வெயிலுக்கு வச்சு முழங்கால இருத்தி அடி அடின்னு அடித்தவன் 10 குறைக்கு
எங்களோட அப்பா அம்மா கூப்பிட்டு பள்ளிக்கூடத்துலேயே வச்சு அவங்க என்ன அடின்னு அடிச்சு வீட்டை கூட்டிட்டு ரூமுக்கு போட்டு அடி உலக்குன்னு உலக்கி எங்கட அப்பா இவ்வளோ அடி வாங்கி வளர்ந்தனாங்க அதான் இந்த நிலைமையில இருக்கிறோம் நாங்கள். அப்படி அடி பண்ணி பழக்கப்பட்டோம். ஓமண்ணே அப்போ இதையும் சேர்த்து வேண்டு நீங்கள் அடி பண்ணி பழக்கப்பட்டு நீங்கள் அடிக்க வேண்டுங்க. ஏன் புதுசாக நீங்கள் ஆக்களை அடிக்க பழக்கிறீங்க? அண்ணே ஒரு அடிச்சு முகம் முட்டைப்பான்னு சொல்லிட்டேன் சரிதானே. நீ வந்து எந்த பிள்ளைய நான் பிள்ளையில பெற்று விடுற நீ அடிக்கிறதுக்கா? அண்ணே சொல்கிற கேளுண்ணே அடிக்காத மாடு படியாதன்னு பாட புத்தகத்தில் இருக்கண்ணே. அடிக்காத மாடு படியாது அடி பண்ணிட்டு தானே. ஓமண்ணே இனிமேல் அவனை எதிர்த்து கேட்கக்கூடாது. மரியாதை கொடுத்து கேட்கணும். இல்லாட்டினால எனக்கு மனித உரிமையில் அது இதுன்னு நிறைய இதுகள் இருக்குது, சட்டங்கள் இருக்குது, செய்வோம். அதுக்கு எல்லா சட்டம் உங்களுக்கு சாதகமாக தானே இருக்குது. பேசாம படிப்பிக்கிற விட்டு வேற எங்கேயும் போகலாம். அண்ணே இதுக்கு வேப்ப மரமே இல்லை அண்ணே அது என்ன அது பாடி விட்டு நிற்கிறாய் டேஷ் நம்பர் ஆட்டோவில் வராத ப்ளீஸ். விளங்கு தானே விளங்கு கண்ணை குத்திடுறாங்க சொல்கிறேன். படிப்பிக்கிறேன்னா படிப்பிக்கிற வேலையை அடிச்சு முகங்க பிரிச்சு விட்டுரு.